பணம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். அந்த பானான்ற ஒரு வார்த்தையில் மேலே ஒரு சுழி போட்டு பாருங்களேன். நீங்களே பாருங்கள், ரொம்ப கேவலமாக போயிருங்க. பணம் வந்து முக்கியம் இல்லைங்க. கொள்ளையடிப்போம், மக்களுடைய உள்ளங்களை கொள்ளையடிப்போம். கவியரசு கண்ணதாசன் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பருத்தியை பற்றி அவ்வளோ நல்லா சொல்லியிருக்காருங்க. பருத்தி என்னும் செடி வளர்ந்தது ஒரு பருவ பெண்ணை போல, அந்த காய் வெடித்தது சின்ன குழந்தை சிரிப்பனை போல அந்த வண்ண செடியின் மேலே. அப்பயே அந்த பருத்தி கொட்டையை அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பருத்தி வந்து அப்படியே வெடிச்சு தாங்க வரும். அதுலேருந்து பஞ்சத்தாங்க கதர் சட்டையாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ யாராலும் கதர் சட்டை போடுறீங்களாங்க, உடம்பு உருங்குதுங்க. அந்த கதர் சட்டை போடுங்க, வேர்வையெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கிறோம். ஆனால் பருத்தியில் இருக்க பஞ்சுக்கே அவ்வளவுனா அதில் இருக்க கொட்டையில் பருப்பு எப்படிங்க இருக்கும்? பாதாம் பருப்பு இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, பிஸ்தா பருப்பு இருக்குது, எத்தனை பருப்புங்க இருக்குது. எத்தனை பருப்பு இருந்தாலும் அத்தனையும் கொழுப்பு இதயத்தை போய் அடைக்கும். இந்த பருத்தி கொட்டையில் இருக்க பருப்பு வந்து உள்ள இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படியே கலட்டி விட்டுரும். ஏன்னா மனிதர்கள் இருக்காங்கல்ல, மனிதர்கள் நாக்களால் வீணாக போயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா எப்போயோ யாரோ ஒன்று சொல்லியிருக்காங்க, மாடு சாப்பிட்றது போய் மனுஷன் சாப்பிட்லாமா ஏயா அப்படின்னு சொன்னதுனால இந்த பருத்தியை நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனையோ அது ரிலீஸ் வருது. நல்ல ஒரு வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கய்யா.